நேற்று வந்து ஜோசியக்காரனுக்கு பதவி போட்டு கொடுத்தாரு, இன்னைக்கு வந்து அவரோட வக்கீலுக்கு பதவி போட்டு கொடுத்துருக்காரு. நாளைக்கு அவங்க வீட்டில் வேலை செய்கிற சமயக்காரம்மா வந்து நாளைக்கு ஊட்டச்சத்து துறைக்கு வந்து செயலாளரை போடலாம். அப்புறம் அவருடைய கார் மெக்கானிக் இருக்கார்ல, அவரை வந்து ஆட்டோமொபைல் துறைக்கு செயலாளரை போடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு வேலை செய்கிறாங்களா, அவங்களுக்கெல்லாம் வந்து சுகாதாரத்துறைக்கு செயலாளரை போடலாம். இப்படியே போடுறதுக்கு தான் இவர் வந்து முதலமைச்சராக வந்திருக்காருன்ற எனக்கு தெரியல. இல்லை, அவர் ஒரு நாட்டின் முதலமைச்சர், அவருக்கு யாரு தேவைன்னு அவர் தானே சார் முடிவு பண்ணணும். ஏங்க, அவருக்கு தேவையான வேலையை செய்யறதுக்காக அவர் இங்கே வரலங்க. அப்போ இங்கே அரசாங்கத்துறையில் எல்லாம் இப்போ எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டு IAS IPS குரூப் 1 குரூப் 2 குரூப் 3 வந்து எழுதிட்டு உட்காந்துருக்கான். அவெல்லாம் நாக்கு வலிக்க வந்திருக்கிறான். இவர் இஷ்டமா தூக்கிட்டு வந்து நேரடியாக தூக்கிட்டு வந்து கவர்மெண்ட் வேலை கொடுக்கறதுக்கு இப்போ அரசு படிச்சுட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணிட்டு வருஷ பிரகாரம் நமக்கு நாளைக்கு வேலை வரும், கவர்மெண்ட் வேலை வரும்னு உட்காந்து காத்துட்டு இருக்கிறான். அவளை பைத்தியக்காரனான்னு கேட்குறேன். வணக்கம். வணக்கம். நடந்து முடிஞ்ச சட்டசபை தேர்தலில் திமுகவில் 10 சீட்டு வாங்கி வெற்றிகரமாக ஒரே ஒரு சீட்டு தக்க வச்சிருக்கிறாங்க தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். நேற்றுக்கு சட்டமன்றத்தில் அவங்க கொடுத்த குரலின் எதிரொலியாக ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ள ஒரு ஜோசிய கிளியை போட்டிருந்தாங்க. அந்த கிளியை உடனடியாக அகற்றப்பட்டிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து ஒரு கேலி கூத்தா இருக்குது அப்படின்றாங்க. இந்த ஆட்சி தாவேக்கா ஆட்சி அமைஞ்சதே ஒரு கேலி கூத்தான விஷயம்தான். இதில் வந்து நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி 10 சீட்டு திமுகவால் ஒதுக்கப்பட்டு தேமுதிக ஒரு சீட்டை வெற்றி பெற்றாங்க. அந்த ஒரு சீட்டு கூட கட்சி தலைமையில் இருக்கிற பிரேமலதா விஜயகாந்த் வெற்றி பெற்றது சால சிறந்ததாயிடுச்சு. காரணம் வந்து இதே வந்து அவங்க கட்சியில் இருக்கிற வேற யாரோ ஒரு வேட்பாளர் வெற்றி பெற்றிருந்தாங்கன்னா அந்த வேட்பாளரும் இந்நேரம் தாவேக்கா கூட போய் தஞ்சம் அடைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த கட்சியோட பேரும் திமுகவோட பேரும் கெட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்துச்சு. எப்படி இது சொல்கிறோன்னா, இப்போ அதிமுக கூட்டணியிலிருந்து போட்டியிட்ட அமமுக சார்பில் போட்டியிட்ட காமராஜ் அவர் வந்து இன்னைக்கு அந்த கட்சி தலைமை, அதாவது அவர் தலைமையேற்று போட்டியிட்ட அமமுக கட்சியோட தலைவர் டிடிவி தினகரன் சொல்லியும் அவர் பேச்சை கேட்காம தன்னுடைய சுய லாபத்துக்காக தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்து இன்னைக்கு போய் நிற்கிறாரு. இன்னைக்கு அது அமமுகவுக்கு அசிங்கமாக இருக்கோ இல்லையோ, அது ஏடிஎம்கே அதிமுக அவங்களுக்கு சீட்டு கொடுத்த அதிமுகவுக்கும் அது அசிங்கம் தான். அது அந்த மாதிரி இப்போ திமுக பேரையும் தேமுதிக பேரையும் தக்க வச்சதில் பிரேமலதா விஜயகாந்துக்கு ஒரு வகையில் நல்லதாகிடுச்சின்னு தான் சொல்லணும். இது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஜோசிய கிளியோட ரெக்கையை ஒரே நாளில் உடைச்சி வீட்டுக்கு அனுப்பினதில் ஒரு முக்கிய பங்கு, அதாவது முக்கிய பங்கு இல்லை, அன்னைக்கு இவங்க பிரேமலதா பேசுறதுக்கு முன்னாடி நம்ம காணொலியில் நம்ம அதை பதிவு பண்ணிட்டோம். அதுக்கு பிறகு தான் அங்கே சட்டசபையை கூடி பேசியிருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க சட்டசபையில் போய் அந்த குரலை எழுப்புனது விளைவு எல்லாரும் அதை ஒரே குரலில் எதிர்த்ததுனால இன்னைக்கு வந்து அந்த நிகழ்வு நடத்தப்பட்டிருக்குது. அந்த எதிர்ப்பு சரியான விதத்தில் ஒரு ஜனநாயக முறைப்படி பதியப்பட்டு அதுக்கு உடனடியாக அந்த தாவேக்கா வந்து ரியாக்ட் பண்ணது வந்து ஒரு வகையில் மகிழ்ச்சி தான். ஆனால் இன்னைக்கு நீங்கள் அதை வந்து நம்ம மகிழ்ச்சின்னு சொல்லிட்டா, நேற்று வந்து அந்த ஜோசியக்காரருக்கு அரசாங்க பதவி கொடுத்தாரு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய இந்த கார் ஒன்று இம்போர்ட் பண்ணார்ல, இறக்குமதி செஞ்சு அதில் வந்து ஊழல் பண்ணார்ல இந்த தாவேக்கா தலைவர் விஜய், அது வந்து அரசாங்க வருமான வரித்துறையால் சுங்கத்துறையினால் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த 1.5 கோடி ரூபா ஏமாத்தினார்னு சொல்லி அவர் மேலே வழக்கு செய்யப்பட்டு அதுக்காக வாதாடி அந்த கேஸை இது பண்ணார் அவர். அந்த வக்கீலுக்கு இன்னைக்கு வந்து அரசாங்க பதவியை ஒதுக்கியிருக்கிறாங்க மறுபடியும். என்ன எனக்கு ஒரு கேள்வியாக இருக்குன்னா, இப்போ விஜய் வந்து முதல்வராக பதவி ஏற்றது அவங்க வீட்டில் இருக்கிறவங்க, அவருக்கு தெரிஞ்சவர், அவருக்கு சொந்தக்காரரு, அவருக்கு யாரெல்லாம் கூட வேலை செஞ்சாங்க, யாரெல்லாம் உதவி புரிஞ்சாங்க, அவங்களுக்கெல்லாம் வேலை போட்டு கொடுக்கறதுக்காக சிஎம் ஆயிருக்காரா, இல்லை வந்து நாட்டு மக்களுக்கு இந்த மக்களை ஏமாற்றி இந்த முதல்வர் பதவியை அடைஞ்சாரு, அப்படி அடைஞ்சு இந்த மக்களுக்கு எதனா செய்யணும்னு நினச்சி அவர் சொன்னார், நான் வந்து மிக உச்சத்திலிருந்து என்னோட வருமானத்தெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கிறேன், நான் மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக மட்டும்தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லாரு. அது உண்மையா? இல்லை இன்னைக்கு வந்து போகிறோம் வர்றவனுக்கெல்லாம் அவருக்கு தெரிஞ்சவனுக்கெல்லாம் வந்து அரசாங்க பதவி போட்டு கொடுக்கறதுக்காக வந்திருக்காருன்றது எனக்கு புரியலை. நேற்று வந்து ஜோசியக்காரனுக்கு பதவி போட்டு கொடுத்தாரு, இன்னைக்கு வந்து அவரோட வக்கீலுக்கு பதவி போட்டு கொடுத்துருக்காரு. நாளைக்கு அவங்க வீட்டில் வேலை செய்கிற சமயக்காரம்மா வந்து நாளைக்கு ஊட்டச்சத்து துறைக்கு வந்து செயலாளரை போடலாம்.
அப்புறம் அவருடைய கார் மெக்கானிக் இருக்கார்ல அவரை வந்து ஆட்டோமொபைல் துறைக்கு செயலாளரை போடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு வேலை செய்கிறாங்களா அவங்களுக்கெல்லாம் வந்து சுகாதாரத்துறைக்கு செயலாளரை போடலாம். இப்படியே போடுறதுக்கு தான் இவர் வந்து முதலமைச்சராக வந்திருக்காருன்ற எனக்கு தெரியல. இல்லை, அவர் ஒரு நாட்டின் முதலமைச்சர், அவருக்கு யாரு தேவைன்னு அவர் தானே சார் முடிவு பண்ணணும். ஏங்க அவருக்கு தேவையான வேலையை செய்யறதுக்காக அவர் இங்கே வரலங்க. அப்போ இங்கே அரசாங்கத்துறையில் எல்லாம் இப்போ எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் குரூப் 1 குரூப் 2 குரூப் 3ன்னு வந்து எழுதிட்டு உட்காந்துருக்கான். அவெல்லாம் நாக்கு வலிக்க வந்திருக்கிறான். அவெல்லாம் நாக்கு வலிக்க வந்திருக்கான். இவர் இஷ்டமாக தூக்கிட்டு வந்து நேரடியாக தூக்கிட்டு வந்து கவர்மெண்ட் வேலை கொடுக்கறதுக்கு இப்போ அரசு படிச்சுட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணிட்டு வருஷ பிரகாரம் நமக்கு நாளைக்கு வேலை வரும் கவர்மெண்ட் வேலை வரும்னு உட்காந்து காத்துட்டு இருக்கிறான். அவெல்லாம் பைத்தியக்காரனான்னு கேட்குறேன். உன்னோட அதிகாரத்தை நீ இப்படியெல்லாம் துஷ்பிரயோகம் பண்ணுறதுக்கு நீ எதுக்கு முதல்வர் ஆகணும்? எதுக்கு நீ மக்கள் சேவை செய்யணும்னு சொல்லிட்டு போய் பேசிட்டு இருக்கிறீங்க? அது எப்படி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஆளுங்களா போட்டுட்டு இருக்க முடியும்? அப்போ எதுக்கு இந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்குது? அப்புறம் எதுக்கு தமிழ்நாடு இது டிஎன்பிஎஸ்சி இருக்குது? இதெல்லாம் எதுக்கு இருக்குது? நீயே எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிடுங்களேன். அப்போ அதில் உட்காந்து அதில் எழுதிட்டு இருக்கிறவங்க பரிச்சு எழுதிட்டு 1 மார்க்கில் 2 மார்க்கில் விட்டுட்டு உட்காந்து இருக்கிறவங்களாம் பைத்தியக்காரன். என்ன இது? நீங்கள் சொல்கிறது கரெக்டு. இப்போது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக 2ஆக பிளவுபட்டிருக்கு. அதாவது இவர் போய் எல்லா தலைவர்களையும் போய் பார்த்தாரு, இது வரைக்கும் போய் எடப்பாடியை போய் பார்க்கல. அதுக்கு மாற்ற அந்த கட்சி பிளவுக்கு யார் காரணம் அவங்க போய் பார்த்துருக்காங்க. இப்போது இவர் CV சண்முகம் என்ன சொல்கிறாருன்னு கேட்டாக்க, பிஜேபி கூட ஏன் கூட்டணி வச்சோம், எடப்பாடி வந்து இது பண்ணல, அதுக்காக தான் நாங்கள் வந்து இது பண்ணிட்டு இன்றைக்கி அந்த கேள்வியை கேட்குறாரு. இப்போது இவங்க 2 பேரும் பிளவுபட்டதில் முதலமைச்சர் வந்து சந்தில் சிந்து பாடுற மாதிரி அந்த 2 பேரையும் கூட மொத்தம் 25 பேருக்கு மேலே வந்து தாவேகா விஜய்க்கு வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து கட்சி தாவல் தடை சட்டம் வந்து பாயும்ல அவங்க மேலே. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இன்னைக்கு CV சண்முகம் பேசுகிறதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசியல். அது இவங்க வந்து ஆரம்பத்திலேருந்தே, அதாவது ஜெயலலிதா அம்மா இறந்ததுக்கு பிறகு அதிமுகவில் நடந்த எல்லா குளறுபடிகள்லையும் இந்த CV சண்முகம் வேலுமணி இந்த மாதிரி கோஷ்டி எல்லாம் அப்போலேருந்தே இந்த பிரச்சனையை கிளப்பிட்டு தான் இருக்க. கூவத்தூர்லேருந்து அந்த மாதிரி நிறைய கிளப்பிட்டு இருந்தாங்க. இருந்தால் என்ன, இதுக்கு முன்னாடி அப்போ தேர்தலை எதிர்கொள்கிறதுக்கு முன்னாடி இந்த சட்டப்பேரவை தேர்தல் தெரிவிக்கப்பட்டு கூட்டணி அமைப்பு வேலைகள்லாம் நடக்கும் போது இந்த சூடு சொரண உள்ள இந்த CV சண்முகமும் இந்த வெக்கமானங்கட்ட SP வேலுமணிக்கும் ஏன் தெரியாதா பிஜேபி கூட கூட்டணி வச்சு தான் இந்த தேர்தலை எதிர்கொள்ள போகிறோன்னு? இவனுங்கெல்லாம் என்ன கனவு காணானுங்கன்னா, இந்த வாட்டி திமுக தோத்துறோம், அதனோட எதிர்ப்பாளைகள் மொத்தமாக அதிமுக கிடச்சி மொத்தமாக நம்ம அறுவடை பண்ணி இந்த ஆட்சியை பிடிச்சிடலான்றதான் இவங்களோட நம்பிக்கையாக இருந்துச்சு. அது எல்லாம் இன்னைக்கு வந்து அதில் மண்ணு விழுந்தோடனே இன்னைக்கு வந்து அவன் எடப்பாடியை குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாப்ல. சரிங்களா? இப்போ எடப்பாடி எடுத்த முடிவு தப்புன்னா நீ அன்னைக்கே வந்து நீங்கள் வந்து பிஜேபி கூட கூட்டணி வச்சிங்கன்னா நாங்கள்லாம் கட்சியை விட்டு விலகுறோன்னு சொல்லி விலகிருக்கலாமே. ஒரு திராணி உள்ள ஒரு உண்மை நேர்மையாக பேசுகிற ஒரு ஆளாக இருந்தான்னா நீ அன்னைக்கு வந்திருக்கலாம். இன்னைக்கு அந்த கட்சியோட சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றுட்டு வெக்கமான இல்லாமல் உன்னோட சுயலாபத்துக்காக நீ வந்து தாவேகா கூட போய் தண்ணி குடிக்கிறிய. வெக்கமா இல்லை உனக்குலாம்? வெக்கமா இருக்கா இல்லையா? இல்லை, நீங்கள் ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் எவன்லாம் வந்து அந்த கழிவை கழிச்சு போட்ட மாதிரி தூக்கி போடுறாங்களோ அவங்களாம் திமுக வச்சுக்கிட்டு இருந்தது. இப்போ தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு தெரியாதா? இவங்க வந்து ஆல்ரெடி வந்து ஊழல் சக்தின்னு அவரே சொல்லியிருக்காரு. ஊழல் சக்தியிலிருந்து 20 பேர் வந்து உனக்கு வந்து ஆதரவு கொடுக்குறான்னு சொன்னால் அதையும் இவர் ஏற்றுக்கிறாரு. இவர் என்னமோ பெரிய பரிசுத்தாவியின் பேராலே ஆன மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க. இவரே மொத்த குப்பையும் வாரி போட்டு தான் கட்சி வச்சிருக்காரு. இவர் கட்சியில் என்ன யோகியம் இருக்குது? சும்மா பேரு தான் மாற்றுன்றது. மாற்றும் கிடையாது, புண்ணாக்கும் கிடையாது. 2 கலவை தானே. திராவிடமும் தமிழ் தேசியமும் 2 கண்கள்னு சொல்லிட்டு வந்த குப்பை தானே இந்த குப்பை. இதில் நீங்கள் என்ன புதுசாக இவர்கிட்ட பரிசுத்தாவியத்தை எதிர்பார்க்குறீங்க? அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா உங்களை நீங்கள் அடிச்சுக்க வேண்டியது தான். அதில் நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நன்றி. நன்றி.